விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனல் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்திருப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்தியாவுக்கு ஒரு நியாயம், ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு நியாயமா? இந்தியாவிலே 2 நாட்களிலே போட்டிகள் நிறைவுக்கு வந்தால் போட்டிகள் மைதானம் தொடர்பாக ஏராளமான விமர்சனங்கள் முன்வைக்கப்படும். இந்த ஆடுகளம் சரியில்லை, புவர் பீச், இப்படி ரேட்டிங் மூலமாக ஏராளமான விமர்சனங்கள் வரும். ஆனால் ஆஷஸ் தொடரின் 2 ஆட்டங்கள் 2 நாளிலே நிறைவுக்கு வந்திருக்கின்றன என்பதும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நிறைவுக்கு வந்திருக்கின்ற 4 ஆஷஸ் போட்டிகளும் ஒட்டுமொத்தத்திலேயே 12 நாட்களுக்குள்ளே நிறைவுக்கு வந்திருக்கின்றன. ஒரு டெஸ்ட் போட்டி 5 நாட்கள் என்று சொல்லி பார்த்தால் 20 நாட்கள் ஆடப்பட்டிருக்க வேண்டிய ஆட்டங்கள் வெறுமனே 12 நாட்களிலே 4 ஆஷஸ் போட்டிகள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. தொடரை ஆஸ்திரேலியா வென்றிருக்கிறது. இப்போது 3-1 என்கின்ற அடிப்படையில் தொடர் இருக்கிறது. இங்கிலாந்து இந்த போட்டியில் 4 விக்கெட்டுகளால் பாக்ஸிங் டே டெஸ்டை வென்றிருக்கிறார்கள். 5488 நாட்களுக்கு பின்னர் ஆஸ்திரேலியாவில் இங்கிலாந்து முதலாவது வெற்றியை பெற்றிருக்கிறது. பென் ஸ்டோக்ஸினுடைய சரித்திரத்தில், ஜோ ரூட்டினுடைய சரித்திரத்தில் 15 ஆண்டுகளுக்கு பின்னர் முதன்முறையாக இவர்கள் ஆஸ்திரேலியாவிலே, ஸ்டோக்ஸும் சரி ரூட்டும் சரி, ஆஸ்திரேலியாவிலே ஒரு டெஸ்ட் போட்டியை வென்றிருக்கிறார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. 2011ஆம் ஆண்டு இறுதியாக ஆஸ்திரேலியாவிலே இங்கிலாந்து ஒரு டெஸ்ட் போட்டியை வென்றிருந்தது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு போட்டி ஆஸ்திரேலியாவிலே வெல்லப்பட்டிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் ஷார்டஸ்ட் டெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற மிக குறைவான பந்துகள் வீசப்பட்ட ஒரு டெஸ்ட் போட்டியாகவும் இந்த போட்டி மாறியிருக்கிறது. 656 பந்துகள் தான் வீசப்பட்டிருக்கின்றன. 656 பந்துகள் வீசப்பட்டிருந்தது 1932ஆம் ஆண்டு. இந்த எண்ணிக்கையிலே பார்த்தால் இந்த மெல்பர்ன் டெஸ்ட் போட்டி என்பது 852 பந்துகள் மட்டுமே வீசப்பட்டிருக்கின்ற ஒரு போட்டியாக மாறியிருக்கிறது. வரலாற்றிலே 3வது போட்டி. 2வது எந்த போட்டி என்று சொல்லி நீங்கள் யோசித்தால் 2வதும் இந்த ஆஷஸ் தொடரிலே வீசப்பட்ட ஒரு போட்டி தான். பெர்த் மைதானத்திலே 847 பந்துகளோடு ஒரு போட்டி நிறைவுக்கு வந்தது. இந்த போட்டி 852 பந்துகளோடு நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஷார்டஸ்ட் டெஸ்ட் இன் ஆஸ்திரேலியா என்று சொல்லி தேடி பார்த்தால் அந்த பட்டியலில் இருக்கின்ற 4 டெஸ்ட் போட்டிகளிலே 2 டெஸ்ட் ஆட்டங்கள் 2வது 3வது இடத்தை பிடித்திருக்கின்ற டெஸ்ட் ஆட்டங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு ஆஷஸ் போட்டிகளிலே பெறப்பட்ட முடிவுகளாக அமைந்திருக்கின்றன என்பதும் நினைவுபடுத்தத்தக்கது. ஸ்டீவ் ஸ்மித் தலைவராக இருந்து விளையாடி இருந்தார். இந்த போட்டியில் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு அவ்வளவு பெரிதாக சாதகமான முடிவுகளை எட்ட முடியாது போயிருக்கிறது. ஆஸ்திரேலியா ஒரு மோசமான ஒரு தோல்வியை சந்தித்திருக்கிறது. முதலாவது இன்னிங்ஸிலே 152 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவினுடைய துடுப்பாட்டத்தை பொறுத்தவரையில் யாரும் சொல்லும்படியாக பெரிய அளவிலே பிரகாசித்திருக்கவில்லை. 2வது 132 ஓட்டங்களை ஆஸ்திரேலியா பெற்றிருந்தது என்பதும் கவனிக்கத்தக்கது. 4 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 175 என்கின்ற ஒரு இலகுவான இலக்குத்தான் இங்கிலாந்துக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆஸ்திரேலியாவிற்கு முதல் இன்னிங்ஸிலே டிராவிஸ் ஹெட் 12, ஜேக் வெத்தலாண்ட் 10 ஓட்டங்கள், மானஸ் லபுச்சேன் 6, ஸ்டீவ் ஸ்மித் 9, உஸ்மான் ஹவாஜா 29, அலெக்ஸ் கெரை 20 ஓட்டங்கள், மைக்கேல் நீசர் 35 ஓட்டங்கள், கேமரூன் கிரீன் 17 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 152 பெறப்பட்டது. ஜாஸ் டங் 5 விக்கெட்டுகள், அதே போன்று கஸ் அட்கின்சன் 2 விக்கெட்டுகள். ஒவ்வொரு விக்கெட்டுகள் பிரைடன் காஸ் மற்றும் பென் ஸ்டோக்ஸுக்கு கிடைத்தது. இங்கிலாந்து பதிலுக்கு தொடப்படுத்த ஆடியது. கிரௌலி, டக்கர்ட், ஜேக்கப் பெத்தல், ஜோ ரூட் என்று சொல்லி முதல் 4 வீரர்கள் ஒற்றை இலக்கங்களோடு நடையை கட்டினார்கள். ஹரி ப்ரூக் 120 ஸ்ட்ரைக் ரேட்டிலே 41 ஓட்டங்கள், பென் ஸ்டோக்ஸ் 16, அட்கின்சன் 28 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள 110 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இங்கிலாந்து இழந்தது. மைக்கேல் நீசர் 4, மிச்சல் ஸ்ட்ராக்கு 2, ஸ்காட் பாலண்டுக்கு 3, அதே போன்று கேமரூன் கிரீனுக்கு 1 கிடைத்தது. பதிலளித்த ஆஸ்திரேலியாவிற்கு டிராவிஸ் ஹெட் 46 ஓட்டங்கள், ஸ்காட் பாலண்ட் ஆரம்ப வீரராக வந்தார் 6 ஓட்டங்கள், வெத்தலாண்ட் 5 ஓட்டங்கள், லபுச்சேன் 8, ஸ்டீவ் ஸ்மித் ஆட்டமிழக்காது 24, உஸ்மான் ஹவாஜா 0, அலெக்ஸ் கெரி 4, கேமரூன் கிரீன் 19 என்று சொல்லி நடையை கட்ட 132 ஓட்டங்களுக்குள் ஆஸ்திரேலியா சுருண்டு போனது. பிரைடன் காஸுக்கு 4, பென் ஸ்டோக்ஸுக்கு 3, ஜாஸ் டங் 2, அட்கின்சனுக்கு 1 விக்கெட் கிடைக்க 175 என்கின்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட ஜாக் கிரௌலி 48 பந்துகளிலே 37, பென் டக்கட் தான் அடித்து ஆடி அதகலம் புரிந்திருந்தார். அவருடைய ஆரம்பம் தான் மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. இல்லாவிட்டால் சில வழிகளில் ஆஸ்திரேலியா இந்த போட்டியையும் வென்றிருக்கக்கூடும். 25 பந்துகளில் 34 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். ஆரம்ப வீரர்கள் இருவரும் 7 ஓவர்களிலே 51 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். இதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வெற்றியை
பெறுவதற்கு இங்கிலாந்துக்கு காரணமாக அமைந்தது. பிரைடன் காஸ் 6 ஓட்டங்கள், அதற்கு பின்னர் ஜேக்கப் பெத்தல் 40 ஓட்டங்கள், மிகச்சிறப்பாக 46 பந்துகளிலே 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கை. ஜோ ரூட் 15 ஓட்டங்கள், ஹரி புரூக் ஆட்டமிழக்காது 18, பென் ஸ்டோக்ஸ் 2, ஜெமி ஸ்மித் 3 என்று சொல்லி ஆட்டமிழந்திருந்தார்கள். 178 ஓட்டங்கள், 6 விக்கெட்டுகளை இழந்து இந்த போட்டியிலே இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கிறது. ஸ்ட்ராக்கு 2, ஜெய் ரிச்சர்ட்சன் மற்றும் ஸ்காட் பாலண்ட் ஆகியோருக்கும் இவ்விரண்டு விக்கெட்டுகள் கிடைத்திருக்கின்றன என்பதும் கவனிக்கத்தக்கது. ஜாஸ் டங் ஆட்ட நாயகன் விருதை தனதாக்கி இருக்கிறார். வாழ்த்துக்கள் இங்கிலாந்து அணிக்கு. மிகச்சிறப்பான ஒரு வெற்றி. இப்போது தொடர் 3-1 என்று ஆஸ்திரேலியா வசம் இருக்கிறது. 5வது இறுதியுமான போட்டியை யார் வெல்வது? காத்திருக்கலாம். மறக்காமல் ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.